கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தலைவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் கிறிஸ்துவின் உபதேசம் என்கிற வகுப்புக்கு தலைவரின் துணை நிகழ்ச்சியில் வரவேற்கிறேன். கிறிஸ்துவியல் என்கிற இறையியல் பாடத்தை நாம் தொடர்ந்து கற்று வருகிறோம். அனாதியிலே கிறிஸ்து என்னவா இருந்தார், ஆதியிலே கிறிஸ்து என்னவா இருந்தார் என்றெல்லாம் நாம் அலசி கற்று வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சி பழைய ஏற்பாட்டில் படைப்புக்கு பிறகு படைப்பு வரைக்கும் கிறிஸ்து என்னவா இருந்தார், என்ன செஞ்சார் என்றெல்லாம் நாம் கற்றோம். படைப்புக்கு பிறகு பழைய ஏற்பாட்டு காலத்தில் கிறிஸ்து என்னவாக இருந்தார்? பிதாவாகிய தேவன் அதர்சனமானவராக, காணக்கூடாதவராக திகழ்கிறபடியால் கிறிஸ்துவே பழைய ஏற்பாட்டில் வெளிப்பட்டார். பிதா அதர்சனமானவர், காணக்கூடாதவர், கண்டிராதவர். இயேசு மனிதனாக வந்து பிறந்து மரித்து உயிர்த்தெழுந்து போன பிறகும் அவரை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பிதாவை பற்றி 1 தீமோத்தேயுல 6வது அதிகாரம் 16வது வசனம், ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறார். அவர் காணக்கூடாதவர். பிதாவாகிய தேவன் காணக்கூடாதவர், இன்விசிபிள் காட். நோபடி ஹஸ் எவர் சீன் ஹிம். ஒருவரும் கண்டிராதவர். இதுவரைக்கும் அவரை யாரும் பார்த்ததே கிடையாது, பிதாவாகிய தேவனை. அவரை குறித்து அதர்சனமான தேவன். எபிரேயர் 11:27 சொல்கிறது, அதர்சனமான தேவன். அதனால பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் மனிதர்களை வந்து சந்தித்தாரே, அது பிதா கிடையாது. அப்படின்னா அது யாரு? தேவனுடைய வார்த்தை தான். அவர் வந்து தேவனாக இருந்த தேவனுடைய வார்த்தையாகிய தேவன், அப்படி சொல்லணும். வார்த்தையாகிய தேவன் தான் மனிதர்களை வந்து பழைய ஏற்பாட்டிலே சந்தித்தார். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது, எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை இயேசுவே, கிறிஸ்துவே. எல்லாரும், இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் ஞான பானத்தை குடித்தார்கள். ஞானபானம் ஆவிக்குரிய ஒரு பானத்தை அவர்கள் குடித்தார்கள். அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். 40 வருஷம் வனாந்தரத்தில் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் மக்கள் புறப்பட்டு போனார்களே, அவர்களோட ஒரு கண்மலை கூட போனது, ஒரு மேகம் கூட போனது நமக்கு தெரியும். அந்த மேகம் இரவிலே அது அக்னியாக மாறியது, அதுவும் நமக்கு தெரியும். பகலிலே மேகம், இரவிலே அக்னி. அதோடு கூட ஒரு கண்மலை, ஒரு நகர்கிற மலை அவர்களோட போனது. ஒரு மொபைல் ராக், ஒரு நகர்கிற கண்மலை அந்த மக்களோட போனதாக கொரிந்தியரிலே விளக்கப்பட்டிருக்கிறது. அந்த கண்மலை கிறிஸ்துவே. அது ஒரு பெரிய தண்ணீர் லாரி மாதிரி. ஒரு தண்ணீர் லாரி அவங்களுக்கு பத்தாது. 6 லட்சம் குடும்பம், 32 லட்சம் மக்கள், 40 வருஷம் தண்ணீர் தேவை வனாந்தரத்தில். ஒரு தண்ணீர் கப்பல் கூட அவங்களுக்கு பத்தாது. அதனால தான் ஒரு பெரிய மலை, அந்த மலையிலிருந்து தண்ணீர் வந்துக்கிட்டே இருக்கும். தண்ணீர் சுரக்கிற ஒரு மலையே அவர்களோட கூட நகர்கிற மலை. கிறிஸ்து ஒரு மலையாக, தண்ணீர்
சுரக்கிற ஒரு மலையாக அவர்களோட கூட 40 வருஷம் போனார். அந்த கண்மலை கிறிஸ்துவே. இது கொஞ்சம் புரிகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். அது அப்படி அவர் ஒரு மலையாக போயிருப்பார். அதை அவர்கள் அதனால தான் அதை அடித்த போது தண்ணீர் வந்தது. அதை அடிக்க சொன்னார். கோலை வச்சு அந்த கண்மலையை நீ அடி, அது தண்ணீர் வரும்னு சொன்னார். அதை அடிப்பது என்பது சிலுவையில் அறையப்படுவதற்கு சமம். அது ஒரு நிழலாட்டம். அதே போல 2வது முறை நீ பேச சொன்னார் ஆண்டவர். அடிக்காத. ஒரு தடவை தான், ஒரே தரம் அவர் பலியானார். ஒரு தடவை தான். மறுபடியும் அவளை சிலுவையில் அறைவது என்பது அவரை அவமானப்படுத்துவது. ஒரு தடவை தான். 2வது தடவை பேச தான் சொன்னார். ஆனால் அவன் அடிச்சிட்டான். அதனால தான் மோசே மேலே ஆண்டவர் கோபப்பட்டு அவனை கானானுக்குள்ளே பிரவேசிக்க விடலை. சிலுவையில் ஒரு தடவை தான் அறையப்பட்டார். அவர் அறையப்பட்ட சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவிடத்தில் பேசினாலே போதும், தண்ணீர் சுரக்கும். ஞானம் பானம் ஜீவ தண்ணீர் ஊற்று வரும். நமக்கு என்ன தேவையோ அது புறப்பட்டு வரும். அதனால் அவங்க ஒரு மலையை தான் பார்த்தாங்க. ஒரு தண்ணீர் சுரக்கிற மலையை தான் பார்த்தாங்க. ஆனால் அது கிறிஸ்துவுக்கு ஒரு நிழலாக இருக்கிறது. அதனால் தேவன்தான், வார்த்தையாகிய தேவன்தான் பழைய ஏற்பாட்டில் வெளிப்பட்டார். மனித வடிவத்தில் அவர் ஆபிரகாமுக்கு, யாக்கோபுக்கு, யோசுவாவுக்கெல்லாம் வெளிப்பட்டார். பிதா அல்ல. ஏன்னா பிதாவை யாரும் கண்டதில்லை, காணவும் முடியாதுன்னு திட்டமாக வேதம் சொல்லுது. யோவான் 1:18 மறுபடியும் அதை 1:18 படிக்கிறோம். எபிரேயர் 11:27 படிக்கிறோம். 1 தீமோத்தேயு 6 படிக்கிறோம். பிதாவை இதுவரை யாரும் கண்டதில்லை, இனிமேலும் பார்க்க முடியாது. பரலோகத்துக்கு போனாலும் பிதாவை பார்க்க முடியாது. ஏன்னா அவர் அவருடைய அதே மகிமையோடு அப்படியே இருப்பார். தன்னுடைய மகிமையை சுருக்கிட்டு அவர் வரமாட்டார். கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் தங்கள் மகிமையை சுருக்கிக்கிட்டு தங்களை தாழ்த்தி அவர்கள் மனிதரிடத்தில் வருகிறார்கள். ஆனால் பிதா அப்படி இல்லை. அவர் தன்னுடைய மகிமையை சுருக்க மாட்டார். அவர் அப்படியே தான் இருப்பார். அதே மகிமையோடு தான் இருப்பார். அதை யாராலையும் பார்க்க முடியாது. தூதர்களாலும் பார்க்க முடியாது. பிதாவை 2 பேர் தான் பார்க்க முடியும். ஒன்று கிறிஸ்து, இன்னொரு ஆவியானவர். வேறு யாரும் பார்க்க முடியாது. அதனால தான் ஒரு கண்ணாடி கடல் இருக்கு. கண்ணாடி கடல்னா என்ன அர்த்தம்? கடல் மாதிரி ஒரு கண்ணாடி. அந்த கண்ணாடி வழியாக தான் பிதாவை பார்க்க முடியும். அப்போ கூட உருவத்தை பார்க்க முடியாது, மகிமையை மட்டும்தான் பார்க்க முடியும், வெளிச்சத்தை மட்டும்தான் பார்க்க முடியும். பிதாவின் வெளிச்சத்தையே மகிமையையே நேரில் பார்க்க முடியாது. ஒரு கண்ணாடி மூலம் தான் பார்க்க முடியும். தூதர்களை கண்ணாடி மூலம் தான் பார்க்க முடியும். அவ்வளவு மகிமை. அதை நேரில் வெறுங்கண்ணில் பார்த்தா எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவான். அவருடைய வடிவத்தை யாரும் பார்க்க முடியாது. அதனால தான் பிதா வரல. பழைய ஏற்பாட்டில் வார்த்தையாகிய தேவன் தான் வந்தார். மனித வடிவம் எடுத்து வந்தார். அதை ஆதியாகமம் 18 நாம் பார்க்கிறோம். 3 பேர் வராங்க ஆபிரகாம் வீட்டுக்கு. வழிபோக்கர் மாதிரி வராங்க. அதில் 2 பேர் தேவதூதர்கள். ஒருத்தர் வார்த்தையாகிய தேவன், கிறிஸ்து. அப்போ கிறிஸ்துன்ற பேர் அவருக்கு கிடையாது. இயேசுன்ற பேர் அப்போ கிடையாது அவருக்கு. வார்த்தையாகிய தேவன். 3 பேர் வராங்க. மனித வடிவம் எடுத்து வராங்க. 3 பேரையும் யாருன்னு தெரில. ஆபிரகாம் மனிதர்கள்னு நினச்சிக்கிட்டான். சாப்பிட்டு போங்கன்னு ரொம்ப வற்புறுத்தி அவங்கள உபசரிக்கிறான். அவங்கள மரத்தடியில் உட்கார வைக்கிறான். அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறான். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 18:1 சொல்கிறது ஆதியாகமம். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியில் அவனுக்கு தரிசனமானார். கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார்னு ஆரம்பிக்குது. எப்படி தரிசனமானார்னா 2ஆம் வசனம், இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள்.
13ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, கர்த்தர் தான் தரிசனமானார். ஆனால் புருஷர் வடிவத்தில், ஆண் வடிவத்தில், மனித வடிவத்தில் வந்து தான் தரிசனமானார். கர்த்தர் மனித வடிவத்தில் வந்த கர்த்தர் பேசினார். சாராள் நகைத்து, நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். மனித வடிவத்தில் வந்த கர்த்தர், அதனால தான் சாப்பிட்டாங்க. தேவனா வந்திருந்தா அவர் சாப்பிட முடியாது. ஏன்னா தேவனுக்கு பசி கிடையாது. தேவன் வந்து சாப்பிட மாட்டார். தேவ தூதர்களும் அவங்களுக்கும் பசி கிடையாது. அதனால மனித வடிவத்தில் வந்தால் தான் அவங்க சாப்பிடுவாங்க. 3 பேரும் மனித வடிவத்தில் வந்து சாப்பிட்டாங்க. 2 தூதர்கள், ஒருவர் வார்த்தையாகிய தேவன். அப்போ தான் சொல்கிறாரு, இன்னொரு 9 மாதத்தில் 10 மாதத்தில் சாராளுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் 2 தேவதூதர்களும் புறப்பட்டு போயிடுறாங்க, சோதோம் கொமோராவுக்கு போகிறாங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, சோதோம் கொமோராவுடைய பாவம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த பாவம் வந்து, அந்த பாவத்தின் கூக்குரல் வந்து பரலோகம் வரைக்கும் வந்துடுச்சு. அவ்வளோ பாவம் உண்மையில் இருக்கான்னு நான் வந்து செக் பண்ணுறதுக்காக இறங்கி வந்தேன். போகிற வழியில் தான் உன் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்றார். அப்போ தான் ஆபிரகாம் சொல்கிறான், 10 நீதிமான்கள் இருந்தால் அந்த ஊரை அழிக்கலாமா அப்படின்னு கேட்குறான். 10 நீதிமான் இருந்தால் கூட அந்த ஊரை நான் அழிக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அதோடு அந்த சதிப்பு முடிஞ்சிருது. 2 தேவதூதர்கள் சோதோம் கொமோராவுக்கு போயிடுறாங்க அழிக்கிறதுக்காக. அவர்களும் மனித வடிவத்தில் தான் போகிறாங்க. லோத்து வீட்டில் போய் தங்குறாங்க. அதை நம்ம அதுக்கடுத்த அதிகாரத்தில் பார்க்குறோம். அதனால் வார்த்தையாகிய தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமானார், மனித வடிவத்தில் தரிசனமானார். அவன் வீட்டில் சாப்பிட்டாரு, அவங்ககிட்ட பேசினார். முதல்ல புருஷர் அப்படின்னு போட்டிருக்கு, முதல்ல கர்த்தர்னு போட்டிருக்கு, அப்புறம் புருஷர்னு போட்டிருக்கு, அப்புறம் கர்த்தர்னு திட்டமாக போட்டிருக்கு. மற்ற 2 பேர் தூதர் அப்படின்னு 19ஆம் அதிகாரத்தில் தெளிவாக போட்டிருக்கு. இது ஒரே சம்பவம் தான். 18ம் 19ம் ஒரே சம்பவத்தினுடைய தொடர்ச்சி தான். ஆகையினால தூதர்களும் மனித வடிவம் எடுத்து வருவாங்க சில நேரத்தில். அதனால தான் எபிரேயர் 13:1 வாசிக்கிறோம், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள், அறியாமல் சிலர் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு. தூதர்களும் தற்காலிகமாக மனித வடிவம் எடுத்து வருவது உண்டு, கர்த்தரும் மனித வடிவம் எடுத்து வருவது உண்டு தற்காலிகமாக. அதனால் அப்படி மனிதனாக வடிவம் எடுத்து வந்தவர் வார்த்தையாகிய தேவன்தான். அதை யாக்கோபு வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். 32ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 24 பார்க்கிறோம். ஒரு புருஷன், அங்கேயும் ஒரு மனிதன், ஒரு ஆண் என்று தான் போடப்பட்டிருக்கிறது, வந்து யாக்கோபோட போராடுகிறதை பார்க்கிறோம். ஏன்னா தேவனா வந்து போராடுனா இவன் தாங்க மாட்டான். தேவன் வந்து ஒரு ஊதுனாலே இவன் தாங்க மாட்டான், யாக்கோபு செத்து போயிடுவான். அதனால தான் மனித வடிவத்தில் வந்து அவன் கூட போராடினார். 24 ஆதியாகமம் 32 யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிட்டு. 30ஆம் வசனத்தில் யாக்கோபு சொல்கிறான், நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். பெனியேல்னா தேவனுடைய முகம்னு அர்த்தம். தேவனுடைய முகத்தை அவன் பார்த்தான். தேவனை முகமுகமாய் கண்டேன்னு சொல்கிறான். மனித வடிவத்தில் வந்தார். மனித வடிவத்தில் வந்து அவன் கூட விளையாடினார், போராடினார்னு தமிழில் இருக்குது. ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் he wrestled with him இருக்கு.
அவங்க கூட விளையாடினார், அவங்க கூட நேரத்தை செலவிட்டார். அவங்க கூட ரொம்ப சந்தோஷமாக நட்பு ரீதியாக மல்யுத்தம்னு ஒரு விளையாட்டு உண்டு, அந்த விளையாட்டு விளையாடினார். அப்படி தான் நான் விசுவாசிக்கிறேன். போராடினார்னா வாக்குவாதம் பண்ணினார்னு ஒரு அர்த்தம் வந்துடும். இல்லை என்ன ஆசீர்வாதம், இல்லை உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேன். அப்படி அவர் வேணும்னே அவர் ஜெயிக்கலை. ஒரு மனிதனாய் வந்திருந்தா கூட மல்யுத்தத்தில் விட்டு கொடுத்தாரு. யாக்கோபு ஜெயிச்சுட்டு போட்டோம், சின்ன பிள்ளைகளோடு நம்ம விளையாடும் போது விட்டு கொடுப்போம், ஜெயிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு. அந்த மாதிரி அவர் மனித வடிவத்தில் யாக்கோபோட விளையாடினார். ஜெயிச்சுட்டு போட்டவன் மல்யுத்தத்தில் அவன் ஜெயிக்கிற மாதிரி தெரிஞ்சுது. அவன் மல்யுத்தன்றது அப்படி பிடிச்சி வச்சுக்கிறது, பிடி போட்டு அப்படி பிடி போடுவாங்க. என்னை விடுவா, விடிஞ்சு விடியுது, நான் போகிறேன்பான்னாரு. என்னை ஆசீர்வாதம் தெரிஞ்சு போச்சு, இது தேவன் தான், தேவன் தான் மனிதனாக வந்திருக்கிறான்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆண்டவர் அவங்ககிட்ட விளையாடினார், அவன் விட மாட்டேன்ட்டான். அதுக்கப்புறம் அவனை ஆண்டவர் என்ன பண்ணார், அவனை ஆசீர்வதிச்சார், அவன் பேரை மாற்றினார். அவன் ஓடிடக்கூடாது, சுயபலத்தை நம்பி ஓடிடக்கூடாதுன்றதுக்காக அவனுக்கு காலில் ஒரு சுழுக்க ஆண்டவர் அனுமதிச்சார். அதெல்லாம் நம்ம நன்றாக அறிவோம். அதனால் அவர் மனித வடிவம் எடுத்து வந்தார். வார்த்தையாகிய தேவன் தான் வந்தார், பிதா வரல. அதே போல் இன்னொரு சந்தர்ப்பமும் உண்டு யோசுவாவுக்கு. யோசுவா 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அங்கே ஒரு தளபதியை யோசுவா பார்க்குறான். ஒரு யுத்த தளபதி கையில் பெரிய ஆயுதத்தோடு நிற்கிறார். 5:13. இப்போ யோசுவா கேட்குறான், நீங்கள் யாருன்னு கேட்குறான். நீங்கள் எங்களுக்கு ஆதரவா எதிரிக்கு ஆதரவான்னு கேட்குறான். பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார், உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். ஒருவர் நின்றார், அவர் கையில் உருவிய பட்டயம். ஏன்னா அவர் தேவனாக இருந்திருந்தா அவனுக்கு தெரிஞ்சிருக்கும், தேவ சாயலில் வரல. தேவ சாயலில் வந்தால் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகாவோடு 4ஆவதாக தேவ சாயலில் ஒருவர் உலாவுகிறதை பார்க்கிறேன்னு நேபுகாத்நேச்சாரை சொன்னான். அதனால் தேவ சாயலில் வரல, அவன் ஒரு மனிதன் தான் நினச்சிக்கிட்டான். ஏன்னா மனித வடிவத்தில் தான் வந்தார், கையில் ஒரு பெரிய பட்டயம் இருக்குது. நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ, எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட்டா எரிகோக்காரங்களுக்கு சப்போர்ட்டான்னு கேட்குறான். அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாகி வந்தேன். சொன்ன உடனே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, முகங்குப்புற விழுந்து வணங்குறான். அது வர அவன் என்ன நினச்சிக்கிட்டான், யாரோ ஒரு யுத்த படையினுடைய தளபதின்னு நினச்சிக்கிட்டான். கர்த்தருடைய சேனையின் அதிபதினோடனே கர்த்தரும் தெரிஞ்சு போச்சு. முகங்குப்புற விழுந்து வணங்குறான், என் ஆண்டவர் என்று அழைக்கிறான். 15 அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, பாதரட்சியை கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமானது என்றார். அதனால் இந்த இடத்துலையும் வார்த்தையாகிய தேவன் மனித வடிவத்தில் வந்தார். அதனால் இது எல்லாமே வார்த்தையாகிய தேவன் தான். அப்போ இயேசுன்ற பேர் அவருக்கு கிடையாது. அப்பொழுது அவருக்கு நிரந்தரமான மனித உடல் கிடையாது, தற்காலிகமாக மனித உடல் எடுத்து வந்தார். நிரந்தரமாக இப்போது அவருக்கு நிரந்தர மனித உடல் இருக்குது. அவர் முழுக்க முழுக்க முழு மனிதனாய் பிறந்து மரித்து உயிர்த்தெழுத உடல் ஒழுந்த சரீரத்தோடு இருக்கிறார். அதுக்கு எலும்பு இருக்குது, சதை உண்டு. இப்போவும் இயேசு எலும்போடு சதையோடு இருக்கிறார். ஆனால் சாவு இல்லாத ஒரு உடல்,
வியாதி இல்லாத, பாலினம் இல்லாத, உயிர்த்தெழுதலின் உடலோடு இருக்கிறார். அப்போது பழைய ஏற்பாட்டில் அவர் தற்காலிகமாக மனித உடலை எடுத்துக்கொண்டு வந்தார். அதுதான் வித்தியாசம். அதே போல தூதனாக சில நேரங்களிலே அவர் வெளிப்பட்டார். தூதனானவர் அப்படின்னு சொல்லி சில இடங்களில் போடப்பட்டிருக்கிறது. இங்கிலீஷில் கேபிட்டல் ஏ போட்டிருக்கோம், ஏஞ்சலுக்கு கேபிட்டல் ஏ போட்டிருக்கோம். ஆதியாகமம் 16 அதிகாரம். அங்கே தூதனானவராக ஏன் அவர் தேவனா வரல, தூதனா வந்தார்னா தன்னுடைய மகிமையை சுருக்கிக்கிட்டு வரார். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்தில் சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டைகளை கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாக இருக்கும் என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. 13ஆம் வசனம். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். கர்த்தர் தான் வந்து பேசினார்னு திட்டமாக சொல்லப்பட்டிருக்கு 13ஆம் வசனத்தில். கர்த்தர் தான் ஆகார் கூட வந்து பேசினார். ஆனால் ஆரம்பத்தில் தூதனானவர் அப்படின்னு போட்டிருக்கு. ஏன் மனித வடிவத்தில்? தேவனுடைய மகிமையோடு ஏன் வரல? தாங்க மாட்டா, எரிஞ்சு செத்து போயிடுவா. ஏன் மனித வடிவத்தில் வரல? மனித வடிவத்தில் வந்தால் பயப்படுவா. ஏன்னா நம்ம அடிமை பெண், நம்மளை பிடிச்சு கொண்டு போய் மறுபடியும் சாராள்கிட்ட கொடுத்து விட்டுறலாம், அல்லது தனக்கு அடிமையாக பிடிச்சிட்டு போயிடலாம். நீ அடிமை தானே. அதனால் ஒரு அடிமையை யார் வேணால் சொந்தமாக்கி கொள்ளலாம். நம்மளை பிடிச்சிட்டு போயிட்டாருன்னா, அதனால தான் அவர் தேவனாக வர முடியல, இவ எரிஞ்சு போயிடுவா. மனிதனாக வந்தால் பயப்பட்டுருவா, நம்மளை பிடிச்சிட்டு போயிடுவாங்களோ அடிமையா அப்படின்னு பயப்பட்டுருவா. அதனால் தேவ தூதனாக வந்தார். தூதனுடைய வடிவத்தில் வந்து, நீ திரும்பி போமா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவனை ஆசீர்வதிப்பேன்னு அவளுக்கு நம்பிக்கை ஊட்டி, ஆறுதல் படுத்தி, தைரியப்படுத்தி அனுப்புகிறார். நீர் என்னை காண்கிற தேவன்னு பேர் வைக்கிறார். அதனால் அதே மாதிரி பிலேயாம் போன்றோருக்கு, மனோவாவுக்கு அவர் தூதனானவராக வெளிப்பட்டார். என்னாகமம் 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கழுதைக்கு முன்னால் கழுதையை பேச வச்சார்ல, 22 அவன் போகிறதுனாலே என்னாகமோ, தேவனுக்கு கோபம் உண்டது. கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார். அவன் தன் கழுதையின் மேல் ஏறி போனான். அவன் வேலைக்காரர் 2 பேரும் அவனோட இருந்தார்கள். அதனால் திரும்ப திரும்ப கர்த்தருடைய தூதனானவர்ன்ற வார்த்தை 23, 24, 25, 26, 27 திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கு. 28ஆம் வசனத்தில் கர்த்தர் என்று அது சொல்லப்பட்டிருக்கு. உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். 31 கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே 31 கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகங்குப்புற விழுந்து பணிந்தான். மறுபடியும் 32 கர்த்தருடைய தூதனானவர். 34, 35 இத்தனை முறை கர்த்தருடைய தூதனானவர்னு சொல்லப்பட்டிருக்கு. பிலேயாமை தடுத்து நிறுத்தி பிலேயாமுடைய கழுதையை பேச வைத்த அந்த சம்பவத்தில் அவர் ஒரு தூதனாக தான் போய் வெளிப்பட்டார். தூதன் வடிவத்தில் போய் தான் பிலேயாமோடு பேசினார். அதே போல் நியாயாதிபதிகள் 13:2-20 மனோவாவோட அவர் போய் மனோவாவோடையும் மனோவாவுடைய மனைவியோடையும் அவர் போய் தூதன் வடிவத்தில் போய் பேசினார். சிம்சோனுடைய பெற்றோர், குழந்தை கிடையாது, கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி 3ஆம் வசனம் 8ஆம் வசனம்,
அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, 13ஆம் வசனம், கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி. 15 கர்த்தருடைய தூதன், 16 கர்த்தருடைய தூதன், 18 கர்த்தருடைய தூதன், 19 கர்த்தர்னு போட்டிருக்கு, 20, 21 கர்த்தருடைய தூதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 23 கர்த்தர் நம்மை கொன்று போட சித்தமாக இருந்தால் அவர் நம்முடைய கையிலே சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியையும் ஒப்புக்கொள்ள மாட்டார். 22 தன் மனைவியை பார்த்து, நாம் தேவனை கண்டோம், சாகவே சாவோம் என்றான். தெரிஞ்சு போச்சு, தேவன் தான் தேவ தூதன் வடிவத்தில் வந்திருக்கிறான்னு தெரிஞ்சு போச்சு. நம்ம செத்துருவோம், தேவனை பார்த்துட்டோம், செத்துருவோன்னு பயந்தான். இல்லை, நம்ம சாக மாட்டோம். அதனால தான் அவர் தேவன் வடிவத்தில் வரல, தேவ மகிமையோடு வரல, தூதன் வடிவத்தில் வந்தார். உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அவனை நசரேயனா வளர்க்கணும், அவன் திராட்சை சம்பந்தப்பட்ட எதையும் அவன் சாப்பிடக்கூடாது, முடி அவனுக்கு வெட்டவோ சவரம் பண்ணவோ கூடாது, நசரேயனா அவன் இருக்கணும் அப்படின்னு தூதன் வடிவத்தில் கர்த்தர் மனோவாவோட அவன் மனைவியோட பேசினார். அதனால் அவர் பழைய ஏற்பாட்டிலே வார்த்தையாகிய தேவன் மனித வடிவத்திலையும் தூதர் வடிவத்திலையும் ஜனங்களை சந்தித்தார். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நீர் எங்களை சந்திக்கிற தேவன், எங்களோடு பேசுகிற தேவன், அதற்காக ஸ்தோத்திரம். நீர் தேவனாக அதே மகிமையோடு வந்தால் நாங்கள் தாங்க மாட்டோன்றதுக்காக மனித வடிவத்தில் எங்களோடு பேசுகிறீர், தூதன் வடிவத்தில் எங்களோடு பேசுகிறீர். உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க, அதற்கு கீழ்ப்படிய உதவி செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.